ஒரு 1 மந்த்தாவே வீடியோ போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து போஸ்ட்ல எழுதிட்டுருந்தேன். கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதான் நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஐயப்ன்னு சொல்லி குறிப்பிட்ட அவர் தான் ஸ்காரி ஹாஸ்டல் ரூம் வந்து மிச்ச பாட்ட போடுங்கன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். மத்த இன்னொரு லவ் ஸ்டோரி வீடியோ வந்து நாளைக்கு வரும். இன்னைக்கு ஒன்று தான் என்னால் எடிட் பண்ண முடிஞ்சுது. இனி தொடர்ந்து எங்களோட சேனல்ல எல்லா வீடியோவும் தொடர்ந்து வரும். அப்புறம் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து சாந்தி என்றவங்க ரொம்ப ஆதரவாக கமெண்ட் போடுறீங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆடி மாதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கொஞ்சம் ஆடின மாதிரி தான் இருக்குமென்று சொல்லுங்க. எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஆடிட்டு ஆடி மாதம் வந்து ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக போய் இப்போ கொஞ்சம் எல்லாம் சால்வ் ஆகிட்டு இனி வந்து எங்கள் சேனலில் டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் வியூஸ் குறைவாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்களேன்னு தெரியுது. இனி வீடியோ டெய்லி போடுறபடியாக இனி நீங்கள் எல்லாரும் பார்த்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். எதுவும் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக அப்படி எதுவும் ஃபீல் இருந்தீங்கனாலும் அதில் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன ப்ராப்ளம் நான் ரிப்ளை போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஹாரர் ஸ்டோரிஸ் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் என்னாச்சு சாமி? போலீஸ் கிட்ட சொன்னா எங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு ஸ்டெல்லாவோட உடம்பு அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ளேயே புதைச்சிட்டாங்க. என்ன சாமி சொல்றீங்க? உண்மையதான்ப்பா சொல்றேன். ரொம்ப கொடூரமா மாறின அவளோட ஆத்மா அங்க இருக்க எல்லாரோட ஆத்மாக்களையும் எழுப்பி விட்டுருக்கு. நடந்த எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். இந்த எல்லா ஆத்மாக்களையும் எப்படி அழிக்க சாமி? சொல்றேன், என்னோட நேரம் முடிஞ்சிச்சு. சீக்கிரம் யாராவது உள்ள போய் என்னோட உள்ள கொண்டு வாங்க, இல்லனா என் சரீரம் அழிஞ்சிடும். உடனே நான் போறேன் சாமி. நீ வேண்டாம். ஏன்? உன் நண்பனை போக சொல்லு. உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்வு உன் கையில தான் இருக்கு. தரிசனம் சொல்லுது. சரிங்க சாமி. வெற்றி, உடனே உள்ள போய் ரூம்ல இருக்க குருவோட உடம்பு கொண்டு வா. என்னது? நானா? டேய், நமக்கு டைம் இல்லை வெற்றி. சீக்கிரம் போ. சாமி சொன்னதெல்லாம் கேட்டனிதான். போறேன்டா போறேன், கத்தாது. இந்தா வெற்றி, இந்த கயிறை உன் கையில் வச்சுக்கோ. இந்த கயிறோட சக்தி வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான். அதுக்குள்ள நீ என் சரீரத்தோட நீ இங்க வந்துடணும். அப்படி நீ வரலன்னு சொன்னா உன்னை காப்பாத்துறது கஷ்டம்தான். சரி சாமி, இப்படி பயங்காட்டாதீங்க. நான் உடனே போறேன். ஏதோ ஒரு வீரத்துல வேற உள்ள வந்துட்டேன். இப்போ ரூமுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கே. திரும்ப போயிடலாமா? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்படியெல்லாம் பயப்படும் போவோம்ல. அப்படி என்னதான் நடக்குது? உயிரோடு இருக்கிற நம்ம எதுக்கு பயப்படணும்? போன அந்த ஆத்மாவே தைரியமா இருக்கும்போது உயிர் இருக்க நான் மட்டும் எதுக்கு தைரியம் இல்லாம இருக்கணும்? நானும் தைரியசாலி தான். என்ன இது? சாமியார் சுத்தி இவ்வளவு பயங்கரமான உருவமெல்லாம் இருக்கு. எல்லாம் என்ன நம்மள நோக்கி வருது? பயப்படாம போ வெற்றி, பயப்படாத. இந்த கயிறோட சக்தி இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியும். அப்பா, ஒரு வழியா சாமியார்கிட்ட வந்தாச்சு. உடனே தூக்கிட்டு ஓடு வெற்றி, நிக்காம. ஒரு வழியா கொண்டு வந்துடா சாமியாரோட. எங்கடா இங்க இருந்த சாமியாரோட ஆத்மாவை காணல? இங்கதான் வெற்றி இருந்தாரு. திடீரென்று மாயம் மறைஞ்சிட்டாரு. சரியான டைமுக்கு என்னோட சரீரத்தை கொண்டு சேர்த்துட்டீங்க. ரொம்ப நன்றி வெற்றி. பரவாயில்ல, இருக்கட்டும் சாமி. இப்ப சொல்லுங்க, இங்க இருக்க எல்லா கெட்ட ஆக்களையும் அழிக்கிறதுக்கு என்னதான் வழி? சொல்றேன். செத்து போனவங்க எல்லாருமே பேயா மாறாங்க. பேய் ஆகணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஆத்மா முக்தி அடைஞ்ச மறுபிறவி எடுக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா அவங்களே அறியாமல் போன சிலர் பேயா உருவெடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்க மனநிலை மட்டும் இல்லை, அவங்க சாவுற இடமும் ஒரு காரணம் தான். இந்த இடம் அப்படி ஒரு சக்தியை தனக்குள்ளாடி வச்சிருக்கு. இந்த இடத்துக்கு அந்த சக்தி வர காரணம் புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தீய சக்திகளால் உருவாக்கப்பட்ட எந்திர லோகம்தான். இந்த லோகம் தகட்ட பல 100 வருஷத்துக்கு முன்னாடி
கெட்ட சக்திகள் முகத்தை ஆளுடன் நினைச்சு ஒரு மந்திரவாதியா உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த காலத்திலேயே சில நல்லவங்களை அந்த மந்திரவாதியோட எண்ணம் பலிக்காம போச்சு. பல வருஷமா யாருக்குமே தெரியாம அந்த லோகம் அங்க புதைப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. ஹிஸ்டரி பாடத்துல கூட இவ்வளோ பெரிய ஸ்டோரி படிச்சது இல்லடா. இது என்ன ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. சும்மா இரு வெற்றி. அன்னைக்கு அந்த லோகம் செத்தவங்க ரத்தால நனைஞ்சது. இப்போ அது இந்த ஹாஸ்டல்ல 6 அடி ஆழத்துல புதைஞ்சிருக்கு. அதை தோண்டி எடுத்து எரியிற நெருப்புல அதை போட்டு இருக்கணும். அப்படி பண்ணா இங்க இருக்க பிரச்சனை தீருமா சாமி? இல்ல, அதானே பார்த்தேன். ஒரு ட்விஸ்ட் வச்சாதான் சாமியார்களுக்கே அழகு. இங்க என்ன ட்விஸ்ட் பார்ப்போம். அந்த எரியிற நெருப்புல ஒரு மனித உயிரை பலி கொடுக்கணும். அதுவும் உயிரோட இருக்க மனித உடல். என்ன ரொம்ப பெரிய ட்விஸ்டா இருக்கு. இத பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க தீய சக்திகள் மொத்தமா முழுசா உயிரோட நெருப்புல குதிக்க யார் மதிப்பா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? சாமி, வேற வழி இல்லையா? இது மட்டும்தான் ஒரே வழி. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த லோகத்தை தோண்டி எடுக்கும்போது பயங்கரமான கெட்ட ஆத்மாக்கள் உங்களை தாக்கும். இதுக்கு மேல என்னாலையும் உங்களுக்கு உதவ முடியாது. இந்த எல்லைக்குள்ள நான் வந்தா அது என்ன அழிச்சிடும். நாங்க எப்படி சாமி இதெல்லாம் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. நான் நாளைக்கு சிறப்பு பூஜை பண்ணி மாந்திரிக கயிறை உங்களுக்கு தரேன். அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா என்ன சாமி ஆனா? 100% நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப கிளம்புறேன். என்னடா பாலா, இது இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். அந்த லோகத்தை தோண்டி எடுத்துலான்னு வச்சுக்கோ. ஆனா உயிரோட நெருப்புல யாருக்கு சம்மதிப்பா? நீ இங்கே இரு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சாமி கிட்ட கேட்டுட்டு வரேன். ஓகே சாமி. என்ன யோசனைடா அது? சாமி அதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? மார்ச்சரியிலிருந்து ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து அதுக்கு சிட்ரிக் அசிட் கூட சேர்த்து சில எலக்ட்ரிக்கல் வைப்ரேஷன் கொடுத்தா அது கொஞ்சம் மூவ் பண்ணும். இதை யூஸ் பண்ணி அந்த பாடியை உயிரோடு மாதிரி காட்டி அதை நெருப்புல விளைவிக்கலாமான்னு சாமி கிட்ட கேட்டேன். முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம திட்டம் தோல்வி அடைஞ்சா காடுக்கும் அந்த தீய சக்திகளால் அழிக்க முடியாதான். அண்ட் அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த எந்த பெண்ணோட உயிரையும் காப்பாற்ற முடியாதான். ஓ, என்னடா பண்ணலாம்? வேற வழி இல்லைன்னு அந்த சாமியா தான் சொல்லிடு. இதை தான் ட்ரை பண்ணணும். சரி, ட்ரை பண்ணுவோம். சரி வெற்றி. ஏண்டா பகல்லையே இந்த ஹாஸ்டலுக்குள்ள அவ்வளோ பயமா இருக்கும். நைட் 12 மணி போய் ஏண்டா இப்படி பண்றீங்க? அந்த சாமியார் சொன்ன டைம் இதுதான்டா. ஸோ கொஞ்சம் நீ மூடிட்டு உன் வேலையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சாமியார் தந்த கயிறு நம்மளை காப்பாத்தும்னு நினைக்கிறியா பாலா? காப்பாத்தும்னு நம்பிக்கைட்டு தானே தந்திருக்காரு. நம்புவோம். இப்ப நமக்கு அவரை விட்டா வேற வழியும் கிடையாது. ஆனா ஒண்ணுடா, டேய், நம்மளை கோர்த்துட்டு அந்த பெருசு சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டு பாத்தியா? டேய், கொஞ்சம் வாயை மூடிட்டு வாடா. நான் எங்க பேசுறேன், வாய் தானா உள்ளது. நைட் 12 மணிக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி. ஹாஸ்டல் ஃபுல்லா பேய். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பேய்க்கு 2 பேரும் பழிதாண்டா. நாம மட்டும் செத்தா பரவாயில்ல, இருள் பொண்ணுக்கு மேல செத்துருவாங்க. தப்பிச்சு ஓடவும் முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை என்னால எப்படிலாம் சும்மா இருக்க முடியும்? தோன்றதுக்கு ரெடியா இருக்கியா? இதுதான் சாமி சொன்ன தோன்ற ஸ்பாட்டா? ஆமா ஆமா, கொஞ்சம் தள்ளி போ. அங்க போனாதான் சரியான ஸ்பாட்டா இருக்கும். என்ன இங்கேயா? கரெக்ட் தானே? தோண்ட ஸ்டார்ட் பண்ணு. இதையும் நான் தான் பண்ணணுமா? என் நேரம் சரியில்லை. தோண்டு சலிச்சிக்காத. தோன்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடம் ரொம்ப மயான அமைதியா இருக்கு. அதுதான் பீதியா இருக்குது மனுஷனுக்கு. ஐயோ, என்னடா இது? தோண்டி அதை எடுக்கிற வரைக்கும் என்ன வேணா நடக்கும். சாமி சொல்லிருக்காருல. சோ எதையும் கண்டுக்கா. இந்த காலை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்கடா.
ஒண்ணுமில்லை இந்த பக்கம் வா. மூச்சு நின்று போச்சுடா கொஞ்ச நேரத்துல. எதை பத்தியும் யோசிக்காம நில்லு, நானே தோன்றேன். சரிடா. பாலா இங்க பாரு, ஒரு வழியா அந்த கடு வெளியே வந்துட்டு. ஓம்டா, நானும் பார்த்தேன் தான். அடுத்து என்னடா பண்றது? கொண்டு வந்த விறகெல்லாம் எடுத்து இந்த பள்ளத்துக்குள்ளே விட்டு பெட்ரோலை ஊற்றி நெருப்பு மூட்டு. சரி, நான் நெருப்பு மூட்டுறேன். நீ டெட் பாடி கொண்டு வந்து டெட் பாடிக்குள்ள அசைட்ட கொஞ்சம் அப்பதானே டெட் பாடி அசைகிற மாதிரி காட்ட முடியும். சரி, அதுக்கு முன்னுக்கு நான் இந்த தகடை கையில் இருக்கிறேன். நெருப்பு 19 தானே போட முடியும். பார்த்து போ வெற்றி. நம்ம பிளான் சக்சஸ் ஆகுமா பாலா? கண்டிப்பாடா, நாம எல்லாரையுமே கண்டிப்பா காப்போம். சரிடா. நீ அந்த டெட் பாடி வாயில அசிட்ட ஊத்து. டெட் பாடி எடுத்துட்டே வரல, போய் எடுத்து. வெற்றி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லோகத்தை போடுவோம் நெருப்புல, அதுக்கு பிறகு டெட் பாடியை பத்தி யோசிப்போம். முதல்ல இந்த பாடிக்கு அசைய கொடுப்போம்டா, அப்புறம் போடலாம். சொன்னதை மட்டும் செய் வெற்றி. இல்ல பாலா, சொதப்பிச்சுன்னா நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். முதல்ல இந்த பாடிக்கு உயிர் இருக்கிற மாதிரி காட்டுவோம். சொன்னதை செய் வெற்றி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, இப்பயே ஒரு மாதிரி கத்திட்டுக்கடா. வெற்றி, அந்த தீய சக்திகள் நம்ம மனசு குழப்பும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நான் இந்த லோகத்தை அந்த நெருப்புல போடுறேன். போட்டியாடா? அதான் பார்த்துட்டு தானே இருக்க, வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாரு. நான் என்ன வேலையை பார்க்கறது? நீ தான் வெட்டி பேச்சு பேசாம அந்த பாடியை மூவ் பண்ணி வைக்கிற வேலையிட்டும் பாருடா. ஸ்டூபிட். டேய் மெண்டல், என்னாச்சு உனக்கு? ஏன் பார்த்துட்டு நிக்கிறா? வா, அந்த டெட் பாடியை தூக்கு. வா, டைம் இல்லை. சாரிடா வெற்றி. என்னாச்சு பாலா உனக்கு? எதுக்கு இப்ப சாரி சொல்ற? உன்னை என் நண்பன்னு சொல்லிக்க பெருமைப்படுறேன்டா. எல்லாருக்குமே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது. என்னடா திடீர்னு பாசமா பேசுற? என்ன மச்சான், என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்டா. சாமி இந்த டெட் பாடி யோசனை எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. நிஜ மனித உயிரை பலி கொடுத்தா மட்டும்தான் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு. நீ இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்கிட்ட சொல்ல. பாலா, சாரி மச்சான், என்ன மன்னிச்சிரு. நான் என் கொண்டாட்டிக்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாலா, ஐயோ ப்ளீஸ்டா, எதுவும் பண்ணிடாதடா, வேணாண்டா. வெற்றி, நீ கிட்ட வராது. பாலா, இப்படி பண்ணிட்டியே பாலா, ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லாம. ஏன் பாலா இப்படி பண்ணினேன்? பாலா, நீயா எங்க நிக்கிறது? பாலா, எங்க பாலா போறா என்னை விட்டு? இப்பதான் ஞாபகம் வருது. பாலா சொன்ன எல்லாமே. உன் பின்னாடி ஒரு உருவம் நிக்குது. அது உன் கண்ணுக்கு தெரியும் போது இந்த கேஸ் முடிஞ்சிருமண்டு. என்ன வெற்றி, எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினைச்சியா? நீதான் இனிதே ஆரம்பமாக இருக்கு. உன் நண்பன் உனக்காக உயிரற்ற கண்ணனு. எனக்கு உன்னோட நண்பன்ட உயிர் வேணாம், உன்னோட உயிர் தான் எனக்கு வேணும்.